தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். நள்ளிரவில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 3வது அணி வெற்றி பெற்றது. அதாவது காங்கிரசும் வெற்றி பெறவில்லை, பாஜகவும் வெற்றி பெறவில்லை. மாநில கட்சிகள் கூட்டணி வெற்றி பெற்றது. ஜனதாதளம் கட்சியை சார்ந்த தேவகவுடா பிரதமரானார். 11 மாதங்களில் தேவகவுடா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. காங்கிரஸ் நிர்பந்தத்தின்படி தேவகவுடா பதவி விலகினார். ஆனால் காங்கிரஸ் துணையுடன் மீண்டும் ஜனதாதளம் ஆட்சி அமைத்தது. பிரதமராக ஐ.கே. குஜ்ரால் நியமிக்கப்பட்டார். ஐ.கே. குஜ்ரால் 11 மாத காலம் அவர் ஆட்சியில் இருந்தார். காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தந்தது. ஆனால் காங்கிரஸ் அடிக்கடி குறைச்சல் கொடுத்து வந்தது. ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. அதன்படி ராஷ்டிரிய ஜனதாதளம் பதவி விலகியது. அடிக்கடி மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வந்தது. இறுதியாக திமுகவை சார்ந்த ஒரு சிலர் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலை விசாரணை அறிக்கையில் திமுக மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதை காரணம் காட்டி காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக அமைச்சர்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது. அடிக்கடி மத்திய அமைச்சர்களை நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஆதரவு வாபஸ் என்று காங்கிரஸ் மிரட்டி வந்தது. இதனால் எரிச்சல் அடைந்த 3வது அணி தலைவர்கள் ஒன்று கூடி ஆட்சியை முடித்துக் கொள்ள முடிவு செய்தனர். அதாவது ஐ.கே. குஜ்ரால் பிரதமராக உள்ளார். பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க முடிவு செய்தனர். திமுகவை சார்ந்த அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் ஆட்சிக்கு அளிக்கப்படும் ஆதரவை வாபஸ் பெறுவதாக காங்கிரஸ் அறிவித்தது, மிரட்டியது. வேறு வழி இல்லாமல் ஐ.கே. குஜ்ரால் அடிக்கடி அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வது சரியல்ல, காங்கிரஸ் நிர்பந்தத்துக்கு பணிய முடியாது என்று கூறி 1998ஆம் ஆண்டு நள்ளிரவில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஐ.கே. குஜ்ரால் ராஜினாமா செய்தது இந்தியாவில் பேசு பொருளாகியது. காங்கிரசுக்கு நெகட்டிவ் இமேஜ் ஏற்பட்டது. காங்கிரஸால் ஐ.கே. குஜ்ரால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1998ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. காங்கிரசும் வெற்றி பெறவில்லை, 3வது அணியும் வெற்றி பெறவில்லை. பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. வாஜ்பாய் பிரதமரானார். காங்கிரஸால் மிரட்டப்பட்டு பதவியை ராஜினாமா செய்தவர் ஐ.கே. குஜ்ரால். இவர் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர். 1919ஆம் ஆண்டு தற்போது பாகிஸ்தான் உள்ள பஞ்சாபில் ஜீலம் நகரில் இவர் பிறந்தார். இந்திரா காந்தி அமைச்சரவையில் வெளியுறவு அமைச்சராக இருந்தார். தேவகவுடா அமைச்சரவையில் வெளியுறவு அமைச்சராக இருந்தார். வெளியுறவு கொள்கைகளை உருவாக்குவதில் இவர் பிரபலமானவர். 2012ஆம் ஆண்டு 92வது வயதில் இவர் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.